வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் குறிப்பாக நடிகைகளை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின் அப்படின்னு எடுத்த முடியுங்களா, நடிகளை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், மற்றபடி கமல்ஹாசன், ரஜினிகாந்த் சொல்லிட்டு அடிக்கிட்டே போகலாம். கல்யாணத்துக்கு முன்னாலேயும் அவர்கள் வெற்றி வீரர்களாக மற்றபடி சூப்பர் ஸ்டார்களாக இருந்தார்கள். கல்யாணத்துக்கு பின்னாலும் ஏகப்பட்ட படங்கள். இன்னைக்கு கமல்ஹாசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசனுக்கு மனைவி இல்லை, இருந்தாலும் ரஜினிகாந்த், மற்றபடி அடி சிவகார்த்திகேயன், அஜித், விஜய்ன்னு சொல்லிவிட்டு அடுக்கிட்டே போகலாம். எல்லாமே கல்யாணத்திற்கு பின்னும் இன்னைக்கு படு பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க. அதில் சில பேர் அரசியலும் தலைத்து ஓங்கி கொண்டிருக்கிறார்கள். இது நடிகர்கள் சமாச்சாரம். நடிகைகள் அப்படிங்கிறப்ப ஏகப்பட்ட பேர் கல்யாணம் ஆயிடுச்சா உடனே அவங்களுக்கு மார்க்கெட் குறைஞ்சி போயிடும். குறிப்பாக இன்னைக்கு சூழலில் சிம்ரன் ஒரு முக்கியமான சசிகுமாரோட நடிச்சிருக்க அற்புதமான ஒரு படம், அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் அந்த சான்ஸ் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்த படத்தை வெற்றி படம் ஆக்குவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். உள்ள ஃபீல்டுகள் நுழையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அதே மாதிரி அம்பிகா மற்ற ஷோன்ஸ் எல்லாம் இன்னும் பெருசாக வரல. அதாவது கல்யாணத்திற்கு பின்னால், கல்யாணத்துக்கு முன்னால் அவங்களாம் கனவு கன்னிகள், அதில் மாற்று கருத்து இல்லை. சிம்ரன், அம்பிகா, மற்ற ஷோன்ஸ் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த ரெண்டு பேருமே அதில் சிம்ரன் இப்போ வந்திருக்கார். மற்றபடி இது வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு கல்யாணம் செய்து முடிச்சிட்டாலே போதும் நடிகை அப்படிங்கிற கான்செப்டில் அவங்களுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைஞ்சி போயிடும். காரணம் என்ன, கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படிங்கிறப்ப பலவிதமான எதிர்பார்ப்புகள் தகர்த்தப்பட்டு விடும் ஒரு பெண் அப்படிங்கிற முறையில். ஏன்னா பலவிதமாக அதை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆமாம், படுக்கையை பகிர்ந்து கொள்ளுதல், மற்றபடி பலவிதமான ஒரு சீண்டல்களுக்கெல்லாம் கல்யாணத்திற்கு பின்னால் எந்த நடிகையும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா கணவன் ஒருத்தர் வந்ததுக்கு பின்னாடி பலவிதமான சீண்டல்களுக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது, தவறான ஒரு தூண்டல்களுக்கும் வேலை கிடையாது. அதனால் நடிகைகள் அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சா எப்போ ஒதுக்கி வச்சிருப்பாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனால் அதையும் மீறி இந்த காலத்தில் 2020, 2025, 2000 ரேஞ்சில் பல நடிகைகள் கல்யாணத்திற்கு பின்னும், இதுவும் சொல்ல போனால் விவாகரத்துக்கு பின்னும், கல்யாணத்திற்கு பின்னும், கல்யாணம் செய்து விவாகரத்துக்கு பின்னும், கல்யாணம் செய்து குழந்தை பெற்றதுக்கு பின்னும், விவாகரத்து ஆகி குழந்தை பெற்று மீண்டும் ஒரு திருமணம் செய்ததற்கு பின்னும் சொல்லிவிட்டு கோலோச்சி இன்னைக்கு மிக அற்புதமாக நடிகையாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடிகையை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நடிகையை பார்க்கக்கூடிய சமயத்தை நயன்தாராவை சொல்லலாம். அவர் ஏகப்பட்ட காதல் சோன்ஸ் ஈடுபட்டார். பட்டு கடைசியாக அவர் திருமணம் செய்து கொண்டு விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற ஒரு நடிகர், இயக்குனர். அவர் இயக்குனர், அற்புதமான இயக்குனர். இன்னைக்கு 2 குழந்தை, ஆண் குழந்தையை பெற்றிருக்கிறார் நயன்தாரா. ஆமாம், இருந்தாலுமே கூட இன்னைக்கு அவர் நடிப்பில் ஏதாவது குறை இருக்கா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. தன்னுடைய உடல் அழகு குறைந்து விடக்கூடாது என்பதற்காக வாடகை தாய் மூலமாவது 2 ஆண் குழந்தையை பெற்றுட்டார் நடிகை நயன்தாரா. ஆனால் விக்னேஷ் சிவன் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இன்னைக்கு நல்லபடியாக இருக்கிறார் அப்படின்னா உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயம்தான். அதை ஷாருக் கானோட ஜவான்கிற படம், அன்னபூரணி, இப்படின்னு அடுக்கிட்டே போகலாம். இன்னும் இந்த மூக்குத்தி அம்மன் 2, டாக்ஸிக், அப்புறம் ஃபேரி டேல், இந்த மாதிரி ஏகப்பட்ட இப்போ நடிச்சிட்டு இருக்கார். மண்ணாங்கட்டி சின்ஸ் 1960ங்கிற படம்லாம் பிஸியாக பண்ணிட்டு இருக்கார் நயன்தாரா. இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னா எந்த ஒரு பட இயக்குநர்களும் மற்றபடி தயாரிப்பு வாய்ப்பை தரமாட்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. கல்யாணத்திற்கு பின்னும், குழந்தையை பெற்றதுக்கு பின்னும், ஆமாம், காதலுங்கிற பேரில் ஏகப்பட்ட கிசுக்கள் ஏற்பட்டதுக்கு பின்னும் கல்யாணம் செஞ்சு குழந்தையை பற்றி இன்னைக்கு அற்புதமான நடிகையாக தேர்ந்துட்டு இருக்கார் அப்படின்னா உண்மையிலே அது நயன்தாராவை தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அடுத்து பார்க்கின்ற சமயத்தில் கஜோல், இவர் ஹிந்தி நடிகை. இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அஜய் தேவ்கானோட 1999 கல்யாணம் பண்ணார். திருமணத்துக்கு பின்னால் ஏகப்பட்ட படங்கள், ஃபனா, மை நேம் இன் கான், மற்றபடி லஸ்ட் ஸ்டோரிஸ், ஏகப்பட்ட படங்கள். இப்போது தி ட்ரெய்லர் அப்படிங்கிற சீரியலாக நடிச்சுட்டு தான் இருக்கிறார் கஜோல். அற்புதமான ஒரு நடிகை.
இவரெல்லாம் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு கணவன் நமக்கு கிடைப்பார்கள் சொல்லி போட்டு இந்த கல்யாணத்துக்கு பின்னாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக குழந்தைகளை பெற்று நடித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஐஸ்வர்யா ராய், அமிதாப் பச்சனுடைய மருமகள். அவர் வந்து கணவன் வந்து அபிஷேக் பச்சன். 2007 வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இன்னைக்கு வந்து ஒரு பெண் குழந்தையோடு இருக்கிறாரு. மற்றபடி வந்து கல்யாணத்திற்கு பின்னும் இது குழந்தை பெற்ற பின்னும் இன்னைக்கு பிஸியான ஒரு நடிகை தான். கல்யாணத்துக்கு பின்னால் வந்து பிங்க் பாந்தர், ராவணன், மற்றபடி ஹே தில் ஹாய் முஸ்கின், பொன்னியின் செல்வன் இப்படி ஏகப்பட்ட படம் நடித்து பிஸியாக இருந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இப்போது பலவிதமான சீரியலில் பலவிதமான புதுமுகமாக நடிச்சிட்டு இருக்கார். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பல குடும்ப பிரச்சனைகள் அவருக்கு வந்ததுனால கொஞ்சம் ஒத்தி வச்சிருக்கிறார். ஆனால் நடிகை தான் ஐஸ்வர்யா, அதில் மாற்று கருத்து இல்லை. இதே ஒரு அவருடைய கல்யாணத்துக்கு பின்னால், குழந்தை பெற்றதுக்கு பின்னால் இன்னைக்கு ஹீரோவாக நடிச்சுட்டு தான் இருக்கிறார். அடுத்து சொல்ல பார்க்கறது வித்யா பாலன். அவர் வந்து சித்தார்த்த ராய் கபூர் அப்படிங்கிற 2012 கல்யாணம் பண்ணார். கல்யாணத்துக்கு பின்னால் ஏகப்பட்ட படம் நடித்தார். சுஹாசினி, துமாரி சுலு, ஜெர்னி, ஜல்சா இப்படி அடுக்கிட்டே போகலாம். இப்போ கூட ஏகப்பட்ட படத்தை நடிச்சார். அதாவது சுஜாய் கோஷ் இயக்கத்தில் அமிதாப் பச்சனோட புதுசாக படத்தில் இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்கார். யார்? வித்யா பாலன். கல்யாணம் பண்ணியாச்சு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஒதுக்கி வைக்கப்பட்டாரா? அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடிச்சுட்டு தான் இருக்கார். அதே மாதிரி கரீனா கபூர், அவர் சைஃப் அலி கான் அப்படிங்கிறவரோட கணவன். அவர் கல்யாணத்துக்கு பின்னால் தபாங்கு, சிங்கம், த ரிட்டர்ன்ஸு, மற்றபடி வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்கிறது குட் நியூஸு, ஜானி ஜான், லால் சிங் ஜத்தா அண்ணா, இந்த மாதிரி ஏகப்பட்ட படம். இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் தாயிரா போன்ற ஒரு 5 படங்களுமே பிஸியாக இருந்துகிட்டு இருக்காரு. யார்? கரீனா கபூர். கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாலேயும் பிஸி, கல்யாணத்துக்கு பின்னாலேயும் பிஸி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமந்தா, நம்ம தமிழ் நடிகை, பான் நடிகையாக இருக்கிறார். இவர் வந்து சைதன்யா, நாக சைதன் 2017 கல்யாணம் பண்ணார். பிறகு 2021 விவாகரத்து ஆயிடுச்சு. குழந்தைகள் கிடையாது. இருந்தாலும் வந்து பிஸியாக தான் இருந்துகிட்டு இருக்கார். என்னடா அது நமக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு, நமக்கு வாழ்க்கையை விட்டுறலாம், நடிக்கிறதை விட்டுறலாம் அப்படிங்கிற எந்த ஒரு கருத்துமே கிடையாது. இடையில ஏகப்பட்ட நோய்களால் அவதிப்பட்டார். அதையும் மீறி ஒரு மிகப்பெரிய ஒரு முற்போக்குத்தனமாக இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்கார். யார்? நடிகை சமந்தா. சூப்பர் டீலக்ஸ், காத்து வாகல் 2 காதல், இந்த மாதிரி ஏகப்பட்டது இப்போ நடித்தவர். இப்போ சமீபத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை நடிச்சிட்டு இருக்கார். ராக்கத் ஃப்ராண்ட்டு, மாயிண்டி, பங்காரம் போன்ற பலவிதமான ஏகப்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு. அதே மாதிரி ஜோதிகா, நம்ம தமிழ் நடிகை, சிவகுமாரோட மருமகள். அவர் வந்து சூர்யாவை கல்யாணம் பண்ணார் 2006. திருமணத்துக்கு பின்னாடி நடிச்சுட்டு தான் இருக்கார். சிவகுமாரை பொறுத்தவரை கண்டிஷன், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர் கிளீனாக சொல்லிட்டார் நடிக்கக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து மிகப்பெரிய ஒரு அவர்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுப்படுத்து ஆணுடைய கையில் யார் கதாநாயகன் நடிக்கிறாரோ அவருடைய அந்த கை வந்து மேலே படாத அளவுக்கு எந்த அளவுக்கு நடிக்க முடியுமோ நடிக்கிற மாதிரி சொல்லிவிட்டு 16 வயதினிலே மற்ற மகளிர் மட்டும் அப்படி நாச்சியார் சொல்லிட்டு ஏகப்பட்ட படத்தில் நடித்து இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கு. போயிட்டு தனித்துவமான ஒரு படத்தை நடிச்சு இப்போ வந்து சைத்தான் 2 அனிமேட்டர் அஸ்வினி ஐயர் அப்படிங்கிற திவாரி இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கார். அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதனால் வந்து இவருடைய குடும்ப வாழ்க்கை கெட்டுச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிவகுமாரும் ஒப்புக்கொண்டா ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இன்னைக்கு சூர்யாவோட குடுத்தனம் பண்ணுறாரு, நடிக்கவும் போகிறாரு, நடிச்சிட்டு இருக்காரு. பல விதமான வெற்றி படம் தந்துட்டு தான் இருக்கார். அடுத்து மஞ்சு வாரியார். இவர் திருமணம் பண்ணது 1998 திலீப். ஆமாம், விவாகரத்துங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டார். ஏன்னா அந்த திலீப் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்ததுன்னா பாலியல் குற்றச்சாட்டு, அதனால் டைவர்ஸ் பண்ணிட்டார். விவாகரத்துக்கு பின்னாலேயும் ஏகப்பட்ட படங்கள் நடித்தார். யார்? இந்த அம்மா மஞ்சு வாரியார், மலையாளத்தில். ஆமாம், அதாவது ஹவ் ஓல்ட் ஆர் யூ, மற்றபடி வந்து அசுரன், துணிவு, நம்ம தமிழில் ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்கிறார். சதுரமுகம், வேட்டையன், இதெல்லாம் வந்து எம்புரான், இதெல்லாம் வந்து இவங்க நடித்த மஞ்சு வாரியார் நடித்த அற்புதமான தமிழ் திரைப்படங்கள். அவரும் எந்த வகையிலும் குறைவே கிடையாது. கல்யாணம் பண்ணார், புருஷன் மேலே ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமை சீண்டல் மற்றபடி இதெல்லாம் வந்ததுனால அதுக்காக அவர் மனசு வெறுத்து போல, சரி நீ போனால் போய்க்க கூட விவாகரத்து பண்ணிட்டு இவர் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய நடிப்பு பயணத்தை, திரையுலக பயணத்தை இன்றைக்கி வெற்றிகரமாக பண்ணிட்டு தான் இருக்கார். அடுத்தது பார்க்கக்கூடிய சமயத்தில் நம்ம மீனா, அன்புள்ள ரஜினிகாந்த், மற்றபடி முத்துங்கிற படத்தில் சக்க போட்டவங்க. அவங்களுக்கு 2009 வித்யாசாகர் அப்படிங்கிறோட கல்யாணம் ஆச்சு. குழந்தை நட்சத்திரத்தில் இருந்து, ஆமாம், எங்கே கேட்ட குரல் அப்படிங்கிற படத்தில் அற்புதமான ஒரு நடித்த பொண்ணு நடிகை மீனா. இன்னைக்கு அவருடைய கணவன் வந்து கல்யாணத்துக்கு பின்னால் கணவன் இறந்துட்டார்.
ஆமாம், இறந்துட்டார். மற்றபடி கல்யாணத்துக்கு பின்னாலே திருஷ்யம் ஸ்ரீஸ், புரோடாடி, அப்புறம் அண்ணாத்த அப்படிங்கிற படத்தில் நடித்தார். இப்போ ஏகப்பட்ட நடத்துல அவர் ரவுடி பேபிஸு, திருஷ்யம் 3ங்கிற படத்தில் நடிச்சுட்டு தான் இருக்கிறார். இத்தனைக்கு அவர் அந்த அம்மா வந்து ஒரு விதவை. ஆமாம், இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவரும் படம் என்ன ஆகிப்போச்சே, இந்த மாதிரி வாழ்க்கை ஆகிப்போச்சு போட்டு விலகலை, நல்லபடியாக நடிச்சிட்ருக்காரு. ஒரு அடுத்த கல்யாணங்கிற கான்செப்ட் என்னங்கிறது தெரியல. ஆனால் ஒரு விதவையாக இருந்தாலுமே கூட தன்னுடைய திரையுலக பயணத்தை திறமையாக பார்த்து தான் இருக்கார். யார்? நடிகை மீனா. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய காஜல் அகர்வால், தமிழ் நடிகை. இவர் வந்து கல்யாணம் செய்த கௌதம் கிச்சுலு அப்படிங்கிற ஆளை 2020 பண்ணார். திருமணத்துக்கு பின்னாலே ஏகப்பட்ட படம் நடித்தார். மொசாக்கல், கோஷ்டி, சத்யபாமா, இந்தியன் 2 நடிச்சிட்டு இருக்கார். இப்போ இந்தியன் 3 நடிச்சிட்டு இருக்கிறார். மற்றபடி வந்து இவரும் குழந்தையை பெற்றவர் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. புருஷன் இருக்கிறாரு, புள்ள இருக்கிறாரு, திரை பயணமும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம், அதே நேரத்தில் ஸ்ரேயா சரண் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ரஜினியோடு நடித்தவங்க. மற்றபடி இவங்க திருமணத்துக்கு பின்னால் ஏகப்பட்ட படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்து கோல்வோ அப்படிங்கிறவரை 2018 வந்து கல்யாணம் பண்ணாங்க. பிறகு வந்து திருஷ்யம் சீரியஸ், தடக்கா, மியூசிக் ஸ்கூல்னு போட்டு ஏகப்பட்ட படம் நடித்தாங்க. இன்றைக்கும் ஏகப்பட்ட படத்தை நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரெட் ரோல் படத்தில் கூட இப்போ சமீபத்தில் சூர்யாவோட ரெட் ரோலை ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து போகிறாங்க. யார்? ஸ்ரேயா சரண். ஆமாம், கல்யாணம் பண்ணிட்டாங்க, புருஷனும் கட்டியாச்சு, முடிஞ்சு போகுது. என்னாச்சு? ஒன்றுமே கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது, நல்லா தான் நடிச்சிட்டு இருக்கு. அடுத்து வந்து லிஜோமல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நடிகை. இவருடைய புருஷன் பேர் வந்து அருண் ஆண்டனி. 2021 இந்த அம்மா கல்யாணம் பண்ணாங்க, நடிகை லிஜோமல். திருமணத்துக்கு பின்னால் சிவப்பு, பச்சை, மஞ்சள், கர்ணன், ஜெய்மீம் அற்புதமான படம் நடித்தாங்க. ஏகப்பட்ட பாராட்டுகளை கொண்ட ஜென்டில் உமன், பொன்மான் போன்ற படங்கள் நடந்து நிறைய பாராட்டு பெற்ற ஒரு அற்புதமான உடைய லிஜோமல். இன்னைக்கு வந்து 7 படங்களுக்கு மேலே அவர் கையில் இருக்குது. கல்யாணத்துக்கு பின்னாலேயும் 7 படங்கள் கையில் வச்சுருக்காங்க. இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்க கல்யாணம் ஆகாத நடிகைகிட்டே அத்தளவு படம் இல்லை. பார்த்துங்க லிஜோமல் வந்து எப்படி இருக்காங்க பாருங்க. அப்புறம் அடுத்து பார்க்கக்கூடிய நடிகை பேர் ஆலியா பட். இவர் வந்து ரன்பீர் கபூரை வந்து 2022 கல்யாணம் பண்ணுறாங்க. திருமணத்துக்கு பின்னால் கங்குபாய் கத்தியவாடி இந்த மாதிரி தேசிய விருது பெற்ற அற்புதமான படங்கள் நடித்தவங்க. அப்புறம் வந்து ராக்கி அவுர் ராணி அப்படிங்கிற பிரம்மசாஸ்திரா போன்ற ஹார்ட் ஆஃப் ஸ்டோன், ஜிக்ரா அப்படிங்கிற படத்தை நடிச்சிருக்கிறாங்க. மற்றபடி வந்து இவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடிச்சுட்டு தான் இருக்காங்க. லவ் அண்ட் வார், ஆல்ஃபா, தி ஹண்டர்ஸ், மொத்தம் 8 படத்துக்கு மேலே ப்ராஜெக்டில் ஆலியா பட் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், ஒரு சாதாரண நடிகை கூட இந்த அளவுக்கு இல்லை, கல்யாண பின்னால் கூட இன்றைக்கி ஃபேமஸாக நடிச்சிட்டு இருக்கு ஆலியா பட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சோனம் கபூர். அந்தம்மா வந்து ஆனந்த் அஹூஜா அப்படிங்கிறவர் 2018 கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு பின்னால் சோயா ஃபெக்டர், ஏக்கு லடுக்கிக்கோ தேக்கா தோ, அப்புறம் வீரோதி வெட்டி, AKVS AK ஃப்ளைண்ட் அப்படிங்கிற படம் நடிச்சிட்டு இருக்காங்க. குழந்தை ஒரு வரம் காரணமாக கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தாங்க, பழையபடி அவங்க ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. இதான் புருஷன் முன்னாடி சந்தோஷமாக தான் இருக்காங்க. புருஷன் வந்து ஒரு தொழிலதிபர், மற்ற சோர்ஸ் இருந்தாலுமே கூட இந்த அம்மா வந்து அற்புதமான ஒரு நடிகையாக இன்றைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. அடுத்து நம்ம அமலாபால் வந்து விஜய் அப்படிங்கிற 2014 கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் விவாகரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னால் ஜெகத் சேதா அப்படிங்கிற 2023 கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் திருமணத்துக்கு பின்னால் ரட்சகன், பசங்க 2, திருட்டு பையில 2 என்ன, அப்புறம் கிறிஸ்டோஃபர், தி லெவல் கிராஸு, தி கோட் லைஃப் அப்படிங்கிற படம் ஏகப்பட்ட படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இவருடைய சினிமா வாழ்க்கை இன்னைக்கு உச்சத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இடையில வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணி குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க. வளையக்காப்பு படமெல்லாம் வந்து அவருடைய அமலாபாலோட மிகப்பெரிய வைரலாக தான் போச்சு. அந்த நேரத்தில் குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க. பெற்றுக்கிட்டு இன்றைக்கி திரைப்படம் நடந்துட்டு இருக்காங்க. புருஷனும் இருக்கார், ஒரு புருஷனை கட்டி டைவர்ஸும் பண்ணியாச்சு. இது 2வது புருஷன், குழந்தையும் இருக்குது. பாருங்கள், நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டால் கூட பிரேக் ஆகிடுறோம். ஆனால் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாத அளவுக்கு அவர்கள் தன் வாழ்க்கையை எடுத்து செல்கிறார்கள் என்று பார்க்கின்றப்போ அவர்கள் வாழ்க்கை நமக்கு ஏகப்பட்ட ஒரு படிப்பினை இருக்குது. அதே மாதிரி அடுத்ததாக பார்க்கக்கூடிய சமயம் தீபிகா படுகோனே. அவர் வந்து திருமணம் செஞ்சு ரன்வீர் சிங் 2018. திருமணத்துக்கு பின்னால் 0, மற்றபடி 83, பதான், ஜவான், கல்கி 2898, சிங்கம்
இந்த மாதிரி படங்கள்லாம் நடித்தவர். இப்போவும் நடிச்சிட்டு இருக்கார். லவ் அண்ட் வார் மற்றோட பிஸியாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பலவிதமான ஒரு நடிகைகள் இன்னைக்கு இருந்தாலுமே கூட அவர்கள் எந்த அளவுக்கு குடும்பத்தை பார்க்குறாங்க, குழந்தைய பார்க்குறாங்க, புருஷன் வகையில் ஏகப்பட்ட பிரச்சனையை பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்து இவங்க தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நடிகைலாம் ஒரு வாழ்க்கையை கேட்கக்கூடிய சமயம் நமக்கே ஒரு விருப்பம் வருது. என்னடா இவங்களாம் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடிச்சுக்கிட்டு, மற்றபடி இப்போ டைரக்டர் கூப்பிட்டானா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும். ஒரு தயாரிப்பாளர் சொன்னால் இந்த மாதிரி நடந்துக்கணும். அதுக்கெல்லாம் உடல், குடும்பம், சூழல், குழந்தை அதெல்லாம் ஒத்துக்கணும் இல்லையா? அதையெல்லாம் ஒத்துக்க வைத்து தான் பெரிய ஆளாக வர வேணுங்கிற அந்த பிஸிங்கிற கான்செப்டில் இப்படி சொன்ன மாதிரி அத்தனை நடிகைகள் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் சீர்தூக்கி பார்த்தா போதும். ஏன்னா நம்முடைய சின்ன ஒரு விஷயம்னா கூட அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துடணும். ஆனால் ஒரு நடிகை அப்படிங்கிறப்ப எத்தனை பிரச்சனை இருக்குது தெரியுமா? கால் சைடு பிரச்சனை இருக்குது, புரியுதுங்களா? அப்புறம் பலவிதமான கண்கள் மேயும், மற்றபடி சொல்கிற மாதிரி படுக்கைக்கு கூப்பிடுதல், மற்றபடி படுக்கையை பகிர்ந்து கொள்ளல், இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம இப்படிப்பட்ட நடிகைகள்லாம் எந்த அளவுக்கு எப்படி அப்படி அவரவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நடிப்புங்கிற ஒரு விஷயத்தை விடாமல் இன்னைக்கு இப்படி பற்றி பிரித்து கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? உண்மையில அந்த ஒரு விஷயத்துக்காக இவர்களை நம்ம பாராட்டி தான் தீரணும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.